ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு யூரோப் அகாடமி. நமக்கு ஒரு 10 நாட்கள் மட்டும்தான் இருக்கு, கரெக்டா? ஸோ நமக்கு சபார்டினேட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு 12ஆம் தேதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 நாள் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. நிறைய ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ரிவிஷன் நிறைய கொண்டு போங்க, சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இந்த சிம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் தான், சரியா? ஒரு 100 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம், நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் அப்படின்றது ஒரு ஃபுல் ரிவிஷனாக இருக்கும். கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சார்ந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். நம்ம வரப்போகிற கிளாஸில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ நான் டேரெக்டாக கொஸ்டின் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் டஸ் CAD ஸ்டாண்ட் ஃபார்? CAD அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. CAD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இதோட ஆன்சரு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். செகண்ட் கொஸ்டின், வாட் CAD ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் டெக்னிக்கல் டிராயிங் பேஸ்ட் ஆன் த விர்ச்சுவல் 3D மாடல்ஸ்? ஸோ எந்த ஒரு CAD ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் ஒரு விர்ச்சுவல் 3D மாடல் நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு CAD ஆக்டிவிட்டி வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னது? ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங். செகண்ட் கொஸ்டின், option C, automated drafting. Which step in Shigler design process involves specifying the physical and functional characteristic of the product? So Shigler design processல வந்து physical and functional characteristic ஒரு ப்ராடக்ட்டோட physical and functional characteristic எதை டிஸ்கிரைப் பண்ணும்? definition of problem. So third question option B. நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன், நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தான், சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த கொஸ்டின்ஸ் சில கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியும் இருக்கும், சரிங்களா, இந்த கிளாஸ். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் ஜியோமெட்ரிக் மாடல்? ஜியோமெட்ரிக் மாடல்னா என்ன? A mathematical description of a object geometry. இதுதான் நமக்கு geometric modeling. Which type of geometric model represent the geometry of an object using lines and points? Lines and points யூஸ் பண்ணி நான் எந்த ஒரு geometric model represent பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நான் wireframe model தான் என்ன பண்ணுவேன், lines and points வச்சு நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். The nerve center or brain of any computer. ஒரு கம்ப்யூட்டரோட பிரெயின் எது? நமக்கு கம்ப்யூட்டர் சரி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். சிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். செவன்த் கொஸ்டின், locating devices are classified as graphite devices. Eighth question, a potentiometric device that contains set of variable register which feed signals that indicate the device position to the computer is known as. Eighth question பாருங்க, joystick. ஒரு potentiometric devices that connect set of variable register to indicate the device position of the computer என்னது? joystick. Ninth question, what is wireframe model? What is wireframe modeling? wireframe modeling என்னது? A technique that defines object using vertices and edges. நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் vertices and edges மூலமா நான் டிஃபைன் பண்றது தான் wireframe model. 10th question, which of the following is not an entity used in wireframe model? wireframe model நான் சர்க்கிள் யூஸ் பண்ணுவேன், cubic splines யூஸ் பண்ணுவேன், பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன், பட் ஸ்பியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த என்டிட்டி நான் யூஸ் பண்ண மாட்டேன். wireframe modeling is classified into how many types அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கிளாசிஃபிகேஷன்? 3 டைப்ஸ் இருக்கு. wireframe modeling is classified as 3 major types. Next, 12th question, which type of wireframe model represent a flat object? flat object represent பண்ண நான் என்ன பண்ணுவேன்? 2D model. சரியா? எனக்கு flat-ஆ இருக்கிறது 2D மாடலே போதும், இதுக்கு 3D மாடல்லாம் தேவையில்லை. அப்ப flat object அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? 2D model. What is the disadvantages of wireframe model? ஒரு wireframe model disadvantage என்ன? wireframe model என்னால mass properties கால்குலேட் பண்ண முடியாது, சரியா? inability to calculate mass properties. மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னால wireframe model solidலாம் பாத்தீங்க அப்படின்னா என்னால மாஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ண முடியும், பட் wireframe மாடல் என்னால மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கால்குலேட் பண்ண முடியாது. 14th கொஸ்டின் பாருங்க, which application area is wireframe modeling mainly used in? எந்த ஒரு பர்టిక్యులர் ஏரியால wireframe மாடல் அதிகமா நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் அது, எந்த சைடு அது? 2D ரெப்ரசன்டேஷன். ஒரு ஆப்ஜெக்ட்டோட 2D ரெப்ரசன்டேஷன் நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் wireframe மாடல். 15th கொஸ்டின், a surface modeling is an extension of which modeling technique? சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்றது எதோட எக்ஸ்டென்ஷன்? wireframe மாடல். ஸோ செகண்ட் டைப் வந்து நமக்கு சர்ஃபேஸ் மாடல். சர்ஃபேஸ் மாடல் அப்படின்றது இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். wireframe மாடல் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷனா இருக்கும். 16th question, what boolean operation is used to combine two solid object in CSG? what boolean operation? யூனியன். ஸோ கம்பைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யூனியன், கரெக்டா? 17 பாருங்க, which modeling technique occupies less memory space? CSG or BREP? ரெண்டுத்துல எது வந்து ரொம்ப மெமரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்து ஆக்குபை பண்ணும்? ஒன்னு வந்து சிஎஸ்ஜியா இல்ல BREP-ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சிஎஸ்ஜி தான். when compared to BREP உங்களுக்கு சிஎஸ்ஜி மாடலிங் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து லெஸ் மெமரி ஸ்பேஸ் தான் இதை ஆக்குபை பண்ணும். 18th கொஸ்டின் பாருங்க, which modeling technique occupies less memory space? CSG or BREP? ரெண்டுத்துல எது வந்து ரொம்ப மெமரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்து ஆக்குபை பண்ணும்? ஒன்னு வந்து சிஎஸ்ஜியா இல்ல BREP-ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சிஎஸ்ஜி தான். when compared to BREP உங்களுக்கு சிஎஸ்ஜி மாடலிங் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து லெஸ் மெமரி ஸ்பேஸ் தான் இதை ஆக்குபை பண்ணும். 18th கொஸ்டின் பாருங்க,
What is the main advantages of constructive, அதாவது CSG ஓட full form என்னன்னா constructive solid geometry. சரியா, இதுதான் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். அண்ட் பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னாலும் காம்ப்ளெக்ஸ் ஷேப்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப வந்து ஒரு ஹெக்ஸகன் இது மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இர்ரெகுலர் சர்ஃபேசஸ் இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ்லாம் நான் ஈஸியா வந்து என்ன பண்ணுவேன், இந்த CSG மூலமா என்னால கிரியேட் பண்ண முடியும். 19th question, which modeling technique is more user friendly, CSG or BREP? எது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி கேக்குறாங்க, இதுவுமே நமக்கு ஆன்சர் CSG தான். சோ ரொம்ப வந்து லெஸ் ஸ்பேஸ் எடுக்கிறதுனால CSG தான், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படினாலும் நமக்கு CSG தான். 20th question, what type of operation are used to manipulate faces, edges and vertices in boundary representation? BREP மாடல்ல எந்த ஒரு ஆபரேஷன் யூஸ் பண்ணா faces, edges, vertices இதெல்லாம் என்னால manipulate பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. Euler operation. So answer is Euler operation. 21st question, what is linked to surface in BREP method? Boundary representation. BREP அப்படின்றது சரியா, BREP அப்படின்றது boundary representation. Surface லிங்க் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது phase. 22nd, the basic surface modeling entities. எது ரொம்ப basic surface modeling entity? Surface of revolution. Answer C correct. 23 பாருங்க, the surface which is not yet to be drawn by the surface model drawn by. So surface என்னால வந்து எந்த ஒரு surface model மூலமா என்னால draw பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க. So answer என்னது? Solid model. 23 option C solid model. 24 பாருங்க, which standard is device independent, host system independent and application independent? So எதை பொறுத்தும் இருக்காது, டிவைஸ் சம்பந்த டிவைஸும் இண்டிபெண்டண்டா தான் இருக்கும், ஹோஸ்ட் சிஸ்டம் பொறுத்தும் இருக்காது, அப்ளிகேஷன் சிஸ்டம் பொறுத்தும் இருக்காது அப்படின்னா ஆன்சர் இஸ் GKS graphical kernel system. 25 பாருங்க, இப்பதான் நம்ம பார்த்தோம். GK stands for என்னது? Graphical kernel system. 26, which standard defines both 2D and 3D graphical facilities? So எந்த ஒரு சிஸ்டம் வந்து 2D and 3D ரெண்டுத்தையும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 என்னது? GKS தான். சரியா? 27 பாருங்க, which entity in IGES defines color? So IGES ல வந்து எந்த ஒரு என்டிட்டின்னு கலரை டிஃபைன் பண்ணும், கலர் டெஃபினேஷன். ஸோ இங்கே இருக்கு, நமக்கு நம்பர் தான் கொடுத்துருக்கணும், இது அப்படியே கொடுத்துருக்காங்க. கலர் டெஃபினேஷன் 314. 28 பாருங்க, வாட் இஸ் த பிரைமரி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் DXF ஃபைல்? DXF ஃபைலோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லார்ஜ் ஃபைல் சைஸ். DXF பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஃபைல்ல வந்து என்ன பண்ண, இது வந்து சூட்டபிள் ஆகாது. சரி, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். லார்ஜ் ஃபைல் அப்படின்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ல இது வந்து என்ன சூட்டபிள் ஆகாது. ஓகே, ஸோ 29 பாருங்க, which section of DXF file contains non-graphical object in the drawing? எந்த ஒரு செக்ஷன்? ஹெடர் செக்ஷன், இல்லனா கிளாஸஸ் செக்ஷன், ஆப்ஜெக்ட் செக்ஷன் ஆர் டேபிள் செக்ஷன்? ஆன்சர் என்னது? ஆப்ஜெக்ட் செக்ஷன். 30 பாருங்க, which method of grouping parts into part families is considered most accurate? ஸோ நான் வந்து பார்ட் ஃபேமிலி அப்படின்றது குரூப்பிங் மெத்தட். நான் வந்து அந்த பார்ட் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டை வந்து நான் குரூப்பிங் பண்ணுறேன். இதில் எது மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் அப்படின்னா நமக்கு பார்ட் கிளாசிஃபிகேஷன் கோடிங் மெத்தட். பார்ட் கிளாசிஃபிகேஷன் கோடிங் மெத்தட் இஸ் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். 31st question, what is the primary function of computer aided process planning? ஸோ CAPP யோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ், அதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஜெனரேட் ப்ராசஸ் பிளான்ஸ் யூசிங் கம்ப்யூட்டர்ஸ். 32 பாருங்க, which type of code structure allows for the interpretation of each succeeding symbol to depend on the value of preceding symbols? Hierarchical structure. So 32 வந்து answer hierarchical structure. 33 பாருங்க, what is the purpose of hybrid structure? ஒரு கோடிங் ஸ்கீம்ல ஹைபிரிட் ஸ்ட்ரக்சரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா to combine both hierarchical and chain type. So ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு hierarchical and இன்னொன்னு chain type. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதா இந்த ஹைபிரிட் ஸ்ட்ரக்சரோட வேலை. சரிங்களா? 34 பாருங்க, what is the primary advantage of chain type structure in coding scheme? chain type structureல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா convenient identification of specific part attributes. சரியா? convenient identification of specific part attributes. 35 பாருங்க, what are the main requirement for computer aided process planning? CAPP யோட main requirement என்ன? process planning software வேணும், equipment ஓட detail வேணும், measuring ஓட datas வேணும். 36, which approach to CAPP involves creating individual process plans automatically without human assistance? So எந்த ஒரு CAPP வந்து பாத்தீங்கன்னா individual process plan automatically பண்ணும் without any human assistant அப்படின்னா so answer is generative cap system. generative cap systemல human assistant தேவை கிடையாது. 37, what is the primary difference between retrieval type and generative cap type? So answer வந்து retrieval type வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா part families யூஸ் பண்ணும், பட் வந்து இந்த generative வந்து create from scratch. so ஒரு process முடிஞ்சது அப்படின்னா நான் மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்தா என்ன பண்ணுவேன், நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? அப்ப retrieval type அப்படின்றது யூசிங் part families யூஸ் பண்ணும். 38 பாருங்க,
Which aspect of CAP reduces routine clerical work and provides a rational, consistent and optimal process plan? ஸோ எந்த ஒரு கேப் வந்து ரொட்டீன் கிளரிக்கல் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணி எனக்கு ரேஷனல் கன்சிஸ்டன்ட் ஆப்டிமல் ப்ராசஸ் பிளானை கொடுக்கும் அப்படின்னா ரெட்ரிவல் டைப் சிஸ்டம். ரெட்ரிவல் டைப் சிஸ்டம் வந்து நான் பார்ட் ஃபேமிலிஸ் யூஸ் பண்றேன், பட் ஜெனரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஸ்கிராச்ல இருந்து யூஸ் பண்ணுவேன். 39th பாருங்க, வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் பார்ட் கோடிங் ஸ்கீம் இன் குரூப் டெக்னாலஜி? ஒரு குரூப் டெக்னாலஜில பார்ட் கோடிங் ஸ்கீமோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை பார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் அட்ரிபியூட்ஸ். அந்த அட்ரிபியூட்ஸை பொறுத்து நான் என்ன பண்றேன், பார்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றேன், அதை கிளாசிஃபை பண்றேன். 40வது, what is the main advantages of using a hierarchical structure in coding scheme? coding schemeல hierarchical structure இருக்கு. இன்னொன்னு என்ன பார்த்தோம், hybrid structure. இன்னொன்னு hierarchical, அப்புறம் வேற இன்னொன்னு பார்த்தோமே, என்னது hierarchical structure, இன்னொன்னு வந்து chain type பார்த்தோம். ஆமா, chain type. சோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதா வந்து நமக்கு hybrid type. இந்த ஹைரார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சரோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதோட முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கன்வேஸ் மச் இன்ஃபர்மேஷன் இன் காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர். சரியா, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணும், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் முடியுமோ அதெல்லாம் கன்வே பண்ணும். 41, which function of CAPP involves the preparation of operation sheets using computer? CAPP involves the preparation எந்த ஃபங்க்ஷன்? 41 process planning. 42, what is the primary goal of generative cap system? generative cap system ஓட primary goal என்ன? to create process plans automatically without human assistance. ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஜெனரேட்டிவ் கேப் சிஸ்டமோட பிரைமரி கோல் வந்து ரெட்ரீவல் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் அசிஸ்டன்ட் தேவை, பட் வந்து ஜெனரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் அசிஸ்டன்ட் தேவை இல்லை, ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ப்ராசஸாக நடக்கும். 43, வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கோடிங் ஸ்கீம் இன் குரூப்பிங் டெக்னாலஜி? குரூப்பிங் டெக்னாலஜியில் கோடிங் ஸ்கீமோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஐடென்டிஃபை ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், கிளாசிஃபை பண்ணுறோம், அந்த அட்ரிபியூட் பொறுத்து அதை என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பிரிக்கிறோம். 44, which type of code structure allows a fixed interpretation of each symbol? fixed interpretation அப்படின்னா chain type. 45 பாருங்க, what is the main advantage of hybrid structure in coding scheme? coding schemeல main advantage என்ன? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும், hierarchical and chain type கம்பைன் பண்றதா இந்த hybrid structureோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜஸ். 46, which approach to CAP involves editing existing plans retrieved from database? அப்படின்னா retrieval type CAP system. What is the primary purpose of coding structure in GT application? GT means grouping technology ல coding structure ஓட primary purpose என்ன அப்படின்னா அந்த क्वेश्चन திரும்ப வந்திருக்கு, to identify and classify parts based on attributes. 48, what is the main purpose of numerical control in manufacturing? NC mission. so NC ஓட முக்கியமான மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நமக்கு CNC யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். அதோட மெயின் பர்பஸ் என்ன? டு ப்ரொடியூஸ் காம்ப்ளிகேட்டட் பார்ட்ஸ் ஆஃப் ஹை அக்யூரசி. சரியா, காம்ப்ளிகேட்டட் பார்ட் நம்ம மேனுவலா பண்ணலாம், பட் அந்த அக்யூரேட் அப்படின்றது நமக்கு அக்யூரேட்டா அந்த அளவுக்கு அக்யூரசியா வராது. ஸோ நான் சிஎன்சில பண்ணும்போது எனக்கு காம்ப்ளிகேட்டட் பார்ட்ஸ் நான் என்ன பண்ண, ஹை அக்யூரசி என்னால பண்ண முடியும். 49 பாருங்க, which of the following is not a necessity for implementing numerical control? so not a necessity, எது தேவை கிடையாது to reduce productivity. 50, which component of NC system contains the detailed set of instruction for the machine tool? program of instruction. so எனக்கு வந்து ஒரு NC சிஸ்டம் இருக்கு, ஒரு NC சிஸ்டம் வந்து நான் என்ன பண்றேன், சிஎன்சில நான் பண்றேன் அப்படின்னு எனக்கு என்ன முக்கியமா தேவைன்னா ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, ஸோ ஸ்பிண்டில் வந்து கிளாக் வைஸா இல்ல ஆன்டி கிளாக் வைஸா, இது வந்து என்னது லீனியர் இன்டர்போலேஷனா இல்ல சர்க்குலர் இன்டர்போலேஷனா, இது மாதிரி எனக்கு கண்டிப்பா டேட்டாஸ் அந்த ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா தேவை. 51 பாருங்க, which is the typical ratio of tungsten powder to carbon in cemented carbon? cemented carbides கேக்குறாங்க. 82:10:8. which material is not typically used in ceramic tools? ceramic tools நான் எதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா chromium oxide நான் யூஸ் பண்ண மாட்டேன். 53, what is the function of G code in a part program? ஒரு part programல G code என்ன? G code அப்படின்றது என்ன கோடு? coordinate feed function. இதுதான் G code. சரியா, coordinate feed function. which material is commonly used as a primary component of cemented carbon? ஒரு cemented carbonல primary component எது? tungsten. சரியா. 55 பாருங்க, which axis is always horizontal and parallel to the work holding surface? horizontal and parallel to the work holding surfaces. answer is x axis. in a horizontal milling machine, how is the z axis orientation typically described? so z axis அப்படின்றது எப்படி இருக்கும்?
ஹாரிசான்டலா இருக்கும். ஹாரிசான்டல் மில்லிங் மெஷின்ல ஹாரிசான்டலா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஹாரிசான்டலா இருக்கும், வெர்டிகலாவும் இருக்கும். மில்லிங் மெஷினை பொறுத்து தான் இருக்கு. ஒரு ஹாரிசான்டல் மில்லிங் மெஷின்னா இது ஹாரிசான்டலா இருக்கும். ஒரு வெர்டிகல் மில்லிங் மெஷின்னா இது இந்த Z ஆக்சிஸ் நமக்கு வெர்டிகலா இருக்கும். Which G code is used for linear interpolation? Linear interpolation நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? GO1 சர்க்குலர் அப்படின்னா GO2 சரியா? அதுவே கவுண்டர் அப்படின்னா GO3. 58 பாருங்க. What is the purpose of circular interpolation? Circular interpolation முக்கியமான வேலை என்ன? Movement of the tool along a circular path. So இந்த क्वेश्चन இந்த ஆன்சர்லயே பாத்தீங்கன்னா क्वेश्चनலயே நமக்கு ஆன்சர் இருக்கு. 59 பாருங்க. In circular interpolation, what does the GO2 code indicate? GO2 அப்படின்றது clockwise rotation. ஓகே, இப்படி சுத்தினா அது GO2. இல்ல நான் GO3 கமாண்ட் கொடுக்கறேன்னா எனக்கு ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்தணும் அப்படின்னு அர்த்தம். How is speed typically denoted in CNC machine? CNC machineல ஸ்பீட் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? Letter S followed by RPM. So RPM தான் சொல்லுவோம். 6000 RPM, 7000 RPM அப்படின்ட்டு நம்ம எந்த லெட்டர் இண்டிகேட் பண்ணுவோம்? S அப்படின்ற ஒரு லெட்டரை இண்டிகேட் பண்ணுவோம். 61 பாருங்க. What is the letter MO3 denote in CNC machining? MO3 னா என்ன? MO3ன்றது ஸ்பிண்டிலோட ஸ்பீடு in clockwise direction. MO3 அப்படின்றது ஸ்பிண்டிலோட ஸ்பீட் in clockwise direction. MO2 தான clockwise. ஆமா, MO3 அப்படின்றது ஆன்டி கிளாக்வைஸ். சாரி. 62 in CNC machining what does the term model mean regarding feed rate? Model அப்படின்றது feed rate வந்து specified only once and remains in effect until changed. So feed rate model அப்படின்றது feed rateல நம்ம யூஸ் பண்ணுவோம். feed rate வந்து நான் ஒரே வாட்டி தான் ஸ்பெசிஃபை பண்றேன். until ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கிற வரைக்கும் அதே feed rate தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? 63 அப்படின்றது what unit is typically used to express spindle speed in CNC machine? CNC machineல spindle speed நான் எதுல யூஸ் பண்ணுவேன்? revolution per RPM. RPM தான் நான் சொல்லியிருந்தேன்ல. So answer is revolution per minute. 63 A correct. 64 பாருங்க. What is the primary difference between GO2 and GO3 codes in circular interpolation? So இதுல வந்து direction of tool movement. இந்த tool movement வந்து clockwise இல்ல anti clockwise இதுதான் வந்து என்னன்னா primary difference. GO2 அப்படின்றது நமக்கு clockwise, GO3 அப்படின்றது anti clockwise. 65 பாருங்க. What is the code used to end a subprogram and return to the main program? So subprogram நான் end பண்ணிட்டு மறுபடியும் நான் main programக்கு போணும் அப்படின்னா நான் என்ன கமாண்ட் கொடுப்பேன்? M99 கொடுப்பேன். M99. 66 which of the following is not an advantages of using subprogram? So இது வந்து advantage கிடையாது, அதாவது disadvantage கேக்குறாங்க. எது அப்படின்னா increase the number of blocks required. இது வந்து not an advantages. 67 how can subprogram contribute to minimizing memory space in CNC program? CNC programல memory space minimize பண்ண subprogram எந்த அளவுக்கு இத நம்ம யூஸ் பண்றோம், எவ்வளவு இது contribute பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. To reducing the need for repetitive code. So நான் again நான் கோட் கொடுக்குவேன். நான் just நான் once கோட் கொடுத்தா அப்படின்னா subprogram மறுபடியும் நான் subprogram கமாண்ட் கொடுத்தா போதும். again நான் repetitive கோட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதனால என்னால என்ன பண்ண முடியும்? மெமரி ஸ்பேஸை மினிமைஸ் பண்ண முடியும். 68 what advantages does subprogram calling offer in CNC program? Facility in programming flexibility. சரியா, நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 69 when might it be beneficial to use subprogram in CNC part programming? So repeatedா நான் எதிர்பார்த்த ஒரே அதே ஷேப்ல வந்து எனக்கு ரிப்பீட்டடா அந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஆபரேஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா சோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணலாம்? subprogram யூஸ் பண்ணிக்கலாம். What does the NNN represent in the call block? M98 identification number of subprograms. எவ்வளவு நம்பர் ஆஃப் subprogram தேவை? சோ ஒரே ஆபரேஷன் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது? இதுதான் NNN. 71 in CNC programming what term is used to describe a set of blocks performing fixed sequence of operation? 71ல வந்து fixed sequence of operation அப்படின்றது until இது subprogram சொல்லுவோம். சரிங்களா? 72 பாருங்க. which G code is used for rapid positioning? So எந்த ஒரு G code வந்து rapid positioning? G00 G00 தான் rapid positioning. which M code is used for programming stop? நான் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த M code யூஸ் பண்ணுவேன்? M00 program stop. 74 பாருங்க. what does G71 represent in CNC turning? CNC turningல 71 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மல்டிபிள் இல்லனா ஸ்டாக் ரிமூவல் டர்னிங் சைக்கிள். மல்டிபிள் நான் டர்னிங் சைக்கிள் மல்டிபிளா வந்து என்ன பண்ணா டர்னிங் யூஸ் பண்ணி நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா G71. 75 which G code is associated with peg drilling cycle? So peg drilling க்கு G74, peg drilling க்கு G74. what does M30 signify? M30 signify what? M30 அப்படின்றது எதை சிக்னிஃபை பண்ணுது?
ப்ரோக்ராம் எண்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் ரீவைண்ட் பண்றேன், என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ரீவைண்ட் பண்றேன். இதுதான் எனக்கு M30. which G code is used for input in inches. inchesல நான் கொடுக்கிறதுக்கு G20. G21 அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன், சென்டிமீட்டரோ mmல கொடுப்பேன். சரியா, அது வந்து G21. அப்ப G20 அப்படின்றது என்ன, நான் இன்ச்சஸ்ல கொடுக்கிறதுக்காக நான் G20 யூஸ் பண்ணுவேன். 78 क्वेश्चन பாருங்க. which M code represents spindle clockwise rotation. ஸ்பிண்டில் எனக்கு clockwise சுத்துது அப்படின்னா ஸ்பிண்டில் clockwise ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பிண்டில் clockwise M02 தான். 79 பாருங்க. what does G76 denote in CNC turning? CNC turningல G76 என்ன denote பண்ணுது, thread cutting cycle. G76 அப்படின்றது thread cutting cycle. 80th question, which G code is associated with tool nose radius compensation cancel? Which G code is associated with tool nose radius compensation cancel? 80th question option 1 தான். சரிங்களா. 81st பாருங்க. what does M09 signify? M09 எதை signify பண்ணுது? 81st coolant of M09 அப்படின்றது coolant of. 82 பாருங்க. which G code is used for constant surface speed control? Which G code is used for constant surface speed control? G96. 83 which G code is associated with reference point return? மறுபடியும் நான் வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டேன், மறுபடியும் நான் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு நான் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா G28 கமாண்ட். 84 what does M11 represent? M11 அப்படின்றது சக் வைஸை நான் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்றேன். சரியா, சக் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஜாபை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் சக்கை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா M11. 85th question, which G code is used for circular interpolation? G0. okay, counter clockwise. சர்க்குலர்ல கவுண்டர் clockwise G03. what does MO6 denote? MO6 எதனை denote பண்ணுது? MO6 வந்து எதை denote பண்ணுது? டூல் சேஞ்ச் வந்து denote பண்ணுது. MO6 அப்படின்றது டூல் சேஞ்ச். 87 பாருங்க. 87th question, which G code is associated with spindle speed clamping? so எந்த ஒரு G code வந்து spindle speed clamping is associated? G50. so spindle speed clamping க்கு G50. 88 what does G81 represent in CNC turning? so most question வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஎன்சில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமாண்ட்ஸ் அதிகமா கேட்பாங்க. அந்த கமாண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுங்க. சரிங்களா. 88 என்ன பார்த்தோம், what does G81 represent? drilling cycle. 81 அப்படின்றது drilling cycle. 89 பாருங்க. M code is used for coolant on. which M code is used for coolant on? M08. coolant on பண்ணோம் அப்படின்னா M08 MO8. சரியா. what does G92? G92 அப்படின்றது programming of absolute 0 point. programming of absolute 0 point. 91st question பாருங்க. which G code is associated with finishing cycle? so எனக்கு cycle end. சரிங்களா. அப்ப எந்த G code is associated with finishing cycle is G70. G70. 92 பாருங்க. what is the function of M14 in CNC milling? CNC millingல M14 ஓட கமாண்ட் என்ன, அதோட வேலை என்ன அப்படின்னா கூலண்ட் ஸ்பிண்டில் கவுண்டர் clockwise. which G code is used for candle cycle? candle cycleக்கு G80. முக்கியமான क्वेश्चन இது. சரியா. candle cycleக்கு G80. 94th question, what does M02 represent? M02 எதை represent பண்ணுது? program end ஆ. ஓகே, அப்ப M02 அப்படின program என்ன? ஓகே மக்களே, அப்ப M03 அப்படிங்கிறது ஸ்பிண்டில் clockwise தான். சரிங்களா. நான் அந்த மாதிரி சொல்றேன். எனக்கு ஸ்பிண்டில் clockwise. M04 தான் வந்து உங்களுக்கு ஸ்பிண்டில் கவுண்டர் clockwise-ஆ இருக்கும். சரியா. இப்ப 95 என்ன சொல்லுது பாருங்க. which G code is associated with the return to R point in candle cycle? return to R point is G99. 96 what is the purpose of candle cycle in CNC machining? CNC machining ஓட candle cycle ஓட முக்கியமான வேலை என்ன CNC ல? to generate multiple tool movements from a single block. single blockல இருந்து நிறைய multiple tool movements என்ன பண்ணும், இது generate பண்ணும். NC contouring is an example of continuous path positioning. NC contouring is an example of continuous path positioning. 98th question பாருங்க. feed drives in CNC milling machine are provided by. CNC milling machine feed drives யார் provide பண்ணுவா? servo motor. okay. 99th
The interpolator in a CNC machine controls feed rate. Interpolator என்ன பண்ணும் அப்படின்னா feed rate control பண்ணும். And last question, G codes are used for creating CNC program to control CNC machine. So G17 எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. So G17 அப்படின்றது XY plane செலக்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு கமாண்ட். சரியா? ஸோ சிம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து கேட்க சான்சஸ் இருக்கு. சரியா? நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு 100 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் கொண்டு வரேன். சரி, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சபார்டினேட் எக்ஸாம், நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இருக்கிற இந்த 10 நாள் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்க மக்களே. நமக்கு எக்ஸாம் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சைட் பை சைட் நான் டெக்னிக்கலுக்கும் படிங்க. சரியா? நான் டெக்னிக்கல் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்ல பிளேட் வைட்டல் ரோல். சரியா? ஸோ நம்ம எவ்வளோ வந்து டெக்னிக்கல் படிக்கிறோம் அதே மாதிரி நான் டெக்னிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் டெக்னிக்கல் கிளாஸஸ்மே நான் போட்டுட்டு இருக்கேன். அந்த கிளாஸஸுமே பாருங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நம்ம அகைன் இன்னொரு கிளாஸ்ல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ மக்களே. ஹாவ் ஏ குட் டே. நல்லா படிங்க. சரிங்களா?